அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் நனியே கொடிய நன்னிய உண்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் என்னாய். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இந்த விழாவினுடைய பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற உலக அறிவிப்பாளர் திரு அப்துல் ஹமீத் அவர்களே, இந்த விவாத கழகத்தினுடைய தலைவர்களே, நான் தலைவர்கள் என்று தன்மையாக சொன்னது ஒரு வித ஜனநாயக பண்பிலே, அது இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுடங்களே, இந்த சபையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர் சமூகத்தினரே, இந்த விவாதத்தில் பங்கு பெற்று வந்திருக்கின்ற இந்த இரண்டு அணியினரை அனைவருக்கும் என்னுடைய நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இலங்கை தமிழ் விவாதிகள் கழகம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதில் எனக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். பொதுவாக தமிழ் பரப்புக்குள்ளே விவாதம் என்பது இலக்கியம் சார்ந்த, இலக்கிய கதாபாத்திரங்கள் சார்ந்த, சினிமா சார்ந்த விடயங்கள் மட்டுமே பேசப்படுவது என்ற போன்ற ஒரு மாயை பொதுவாக உண்டு. இலக்கியங்கள் தொடர்பாகவோ, இலக்கிய கதாபாத்திரங்கள் தொடர்பாகவோ, இலக்கிய ரசனையின் பாட்பட்டோ அல்லது திரைப்படங்களின் பாட்பட்டோ விவாதங்கள் நடைபெறக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அல்ல. ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கலைக்காக கலை என்ற அடிப்படையிலே இலக்கிய ரசனை என்பது ஒரு மொழி ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும், ஒரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ரசனையை மேம்படுத்துவதற்காகவும் நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் தமிழ் விவாதத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது, தமிழ் விவாதம் பொதுவாக சமூக, அரசியல், கலாச்சார கண்ணோட்டங்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான குறுக்கீடுகளை கடந்த காலங்களிலே செய்திருக்கின்றது என்பது உண்மை. குறிப்பாக தமிழ் பேச்சு மேடைகளை, தமிழ் விவாத மேடைகளை சமூக அரசியல் விடயங்கள் தொடர்பாக முன்னிலைப்படுத்திய வரலாறு அறிஞர் அண்ணாதுரை தொடக்கம் எங்களுடைய ஈழத்து ஆறுமுக நாவலர் வரைக்கும் பரந்து காணப்படுகின்றது. ஆனால் யுத்தம் ஏற்படுத்திய தாக்கமோ அல்லது ஈழத்தமிழர்கள் வாழுகின்ற சூழலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளாலோ என்னவோ தெரியவில்லை, பொதுவாக சமூக, கலை, அரசியல் என்ற விடயங்களிலே விவாதங்கள் நடாத்தப்படுவது அருகிக் கொண்டு வந்தது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதனை மீள நாம் எங்களுடைய சமூகத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அவா. அந்த ஒரு பின்புலத்திலே தான் இந்த பாராளுமன்ற விவாதம் என்ற ஒரு முறையின் பாற்பட்ட விவாதத்தை பற்றி சில வார்த்தைகளை குறிப்பிடலாம் என்கின்றேன். பொதுவாக எங்களுடைய பாரம்பரியமான தமிழ் விவாதத்தில் அதனுடைய ஒரு விவாதம் ஒன்றின் முறைமையை நீங்கள் இந்த 3 விவாதங்களில் ஒன்றாக அவர்கள் கடைசியாக வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன், காணப்போகின்றீர்கள். பொதுவாக நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவோம் டெஃபினிஷனல் சேலஞ்சஸ், வரைவிலக்கணம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கி இதனை இவ்வாறாக வரையறுப்பது சரியா, வரைவிலக்கப்படுத்துவது சரியா என்பதை கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு முறைமை பாரம்பரிய விவாத முறைமை. இங்கு பாராளுமன்ற முறை சார்ந்த விவாதத்திலே அரச தரப்பு என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு யோசனையை அவைக்கு கொண்டு வருகின்ற தரப்பானது முன்வைக்கின்ற ஒரு வரையை ஏற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பு பேசுகின்ற ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், கூடுதலாக மொழி சார்ந்த, மொழியியல் சார்ந்த, வரைவிலக்கணம் சார்ந்த, வரையறை சார்ந்த ஒரு டெக்னிக்கல், ஒரு தொழில்நுட்பவியல் சார்ந்த ஒரு விவாதமாக அது அமையாமல் விடயம் சார்ந்த ஒரு வாதமாக அது அமையப்பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு தரப்பு கொண்டு வந்த வரையை ஏற்றுக்கொண்டு அந்த வரையறைக்குள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் விடயம் சார்ந்த ஒரு விவாதம் ஒன்று நடப்பதற்கான வழிமுறை இருக்கிறது. ஆகவே இந்த 2 அணியினரும் அதனை அறிந்து வைத்திருப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இவர்களை பாராளுமன்ற விவாத சுற்றுப்போட்டுகளில் கண்டவன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இது தெரியும். ஆகவே அரச தரப்பு என்று என்ன வரையறையை கொண்டிருக்கின்றதோ அந்த வரையறைக்குள் நின்று கொண்டு அதனுடைய பொருள் சார்ந்து, விடயம் சார்ந்து அவர்கள் என்று பேசுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். இது ஒரு முக்கியமான விடயம். பாராளுமன்ற முறை என்றவுடன் இது பொதுவாக அரசியல் பற்றி பேசுகின்ற ஒரு விவாத மேடை என்று நிற்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. அது தவறானது. பிரதம மந்திரி அரச தரப்பு என்று சொல்லும் பொழுது நாங்கள் இன்று இருக்கக்கூடிய அரசாங்க தரப்பு என்று நினைப்பதற்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு முன்மொழிவை ஒரு அவைக்கு கொண்டு வருகிறார்கள். இன்று அந்த அவை நீங்கள் இருக்கின்ற அவை. இன்று அந்த முன்மொழிவை கொண்டு வருகின்ற தரப்பை அரச தரப்பு என்று சொல்கின்றோம். அந்த முன்மொழிவு இன்று அவருக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற தரப்பை நாங்கள் எதிர்த்தரப்பு என்று சொல்லுகின்றோம்.
ஆகவே பாராளுமன்ற முறை என்ற வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் பாவிப்பதற்கான காரணம் என்னவென்றால், இது பிரித்தானிய பாராளுமன்ற விவாத முறைகளின் பாற்பட்டு அந்த விதிகளை தழுவி கொண்டு வரப்பட்ட முறைமை என்ற காரணத்தினால் நாங்கள் பாராளுமன்ற விவாத முறை என்று சொல்கின்றோமே ஒழிய, இதன் நோக்கம் என்னவென்றால் பொது கொள்கை சார்ந்து, பப்ளிக் பாலிசி சார்ந்து விவாதங்களை முன்னகர்த்த வேண்டும், தமிழ் பரப்பிலும் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் 2007ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்திலே மிக நீண்ட காலமாக ஆங்கிலத்தில் இதனை நாங்கள் செய்து வந்தோம். 2007 அதனை தமிழிலும் அறிமுகப்படுத்தி இந்த முயற்சியை எடுத்திருந்தோம். இன்னொரு விடயம் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பேச்சாளர் பேசுகின்ற பொழுது அந்த பேச்சாளரை குறுக்கிட்டு மற்றைய தரப்பை சேர்ந்த ஒருவர் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இந்த விவாத முறையில் உண்டு. அதுவும் ஒரு ஒழுங்கான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக 5 நிமிட பேச்சு என்றால் முதல் நிமிடத்திலும் கடைசி நிமிடத்திலும் அந்த பேச்சாளரை குறுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. இடைப்பட்ட 3 நிமிடத்தில் அதிகபட்சமாக 2 கேள்விகளை அந்த பேசுகின்ற தரப்பை நோக்கி எதிர்த்தரப்பு வழங்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஏற்பாடு இருக்கின்றது. பிரித்தானிய பாராளுமன்ற விவாதத்தை பார்த்திருந்தவர்களுக்கு தெரியும். பொதுவாக ஒரு பேச்சாளர் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொருவர் எழும்புவாராக இருந்தால், ஐ கிவ் வே டு மை ஆனரபிள் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவார். என்னுடைய நண்பருக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் அமர்வார். அவர் அமரும் பொழுது மற்றைய தரப்பால் எழும்பி அந்த கேள்வியை கேட்க விரும்புவர், ஒரு பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன், ஒரு விடயம் தொடர்பாக தெளிவை கேட்க விரும்புவர். அந்த கேள்வியை கேட்டு அமர்ந்து விடுவார். அதனை தழுவியதாக இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு தகவலை, இந்த இடத்தில் பேச்சாளர் பேசும்போது ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகின்ற என்ற அடிப்படையிலே அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அல்லது தகவல்களை விவாதத்தின் போதே, ஒரு பேச்சாளரின் பேச்சின் போதே பரிமாறக்கூடிய ஒரு முறைமையாக இது இருக்கின்றது. இது பொதுவாக பாராளுமன்ற முறை சார்ந்த 3 பேச்சாளர்களும் பேசியதில் நாங்கள் மறுமொழி பேச்சுகள் என்று சொல்லுகின்றோம். இறுதியாக நாங்கள் பாரம்பரிய விவாதத்திலே தொகுப்புரை என்று அணித்தலைவர் செய்வதாக சொல்லுவோம். இறுதியாக செய்யப்படுகின்ற அந்த மறுமொழி பேச்சு என்பது இறுதியாக இந்த அவை ஏன் தங்கள் சார்பாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு உரையாக அது அமையும். அதில் முதலாம் பேச்சாளரும் அதனை செய்யலாம், அல்லது நாங்கள் பிரதம மந்திரியும் சொல்வோம், அல்லது பிரதி பிரதம மந்திரியும் செய்யலாம், எதிர்த்தரப்பிலே எதிர்க்கட்சி தலைவரும் செய்யலாம், பிரதி எதிர்க்கட்சி தலைவரும் செய்யலாம். இதை தவிர இலங்கை தமிழ் விவாதிகள் களத்துக்கு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும், இந்த மேடையை அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன். இருந்தாலும் அதனை தொகுப்பின் போது பார்ப்போம் என்பதனை விட்டு சபையிடத்து ஒரு வேண்டுகோள், இந்த விவாதத்தை நுணுகி நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். அதற்கு காரணம் கேட்பது நல்லது என்பது மட்டுமல்ல, இதன் இறுதியில் எந்த தரப்பு வெற்றி பெற்றது என்பது உங்களுடைய வாக்கின் மூலம் தீர்மானிக்கப்படும். நீங்கள் எந்த தரப்புக்கு கையுயர்த்துகிறீர்களோ, கூடுதலாக எந்த தரப்புக்கு கையுயர்த்துகிறீர்களோ அந்த தரப்பை வெற்றி பெற்ற தரப்பாக சொல்கிறேன். அதற்கு மேலாக சபாநாயகர் நீதிபதி என்ற ஸ்தானத்திலிருந்து சில கருத்துக்களை சொல்லக்கூடும். அதனை நீங்கள் பொறுத்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று விவாத தலைப்புக்குள் வருவோம். இந்த விவாத தலைப்பு தொடர்பாக எனக்கு பிரச்சனை உண்டு. இவ்வவை குரங்கு கையில் பூமாலை கொடுப்பதை தடை செய்யும் என்பது ஒரு தெளிவற்ற ஒரு தலைப்பு. பொதுவாக பாராளுமன்ற விவாத முறையிலே நாங்கள் தெளிவற்ற தலைப்புகளை எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் வரையறை தெளிவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக. ஆனால் இந்த தலைப்பை தெரிவு செய்தவர்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்து விட்டார்கள், அது அழைப்பதிலும் வந்துவிட்டது என்பதனால் அதற்கு மரியாதை செய்து கொண்டு இந்த 2 அணிகளிடமும் செய்த கலந்தாலோசனையின் பேரில் நாங்கள் ஒரு தலைப்பை தெரிவு செய்திருக்கோம். இந்த தலைப்பை கேட்டுவிட்டு நீங்கள் தயவு செய்து என்னோடோ அல்லது இந்த அணியினரோடோ கோபிக்க கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். சோக்ரட்டிஸ் தன்னுடைய ஆசிரியத்துவத்தை எப்படி கொண்டு நகர்த்தினார் என்றால், ஆங்கிலத்திலே நாங்கள் டெவில்ஸ் அட்வொகேட் என்று ஒன்றை சொல்லுவோம். ஒரு மிகவும் பாரதூரமான, ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒரு விடயத்தை தன்னுடைய மாணவர்களிடம் ஒப்படைத்து அதற்கு அவர்கள் என்ன துளங்களை காட்டுகின்றாரோ அந்த துளங்களை அடிப்படையாக கொடுத்து ஒரு சம்பாஷணையை செய்வதுதான் சோக்ரட்டிஸினுடைய கற்பித்தல் முறையாக இருந்தது. சோக்ரட்டிக் மெத்தட் ஆஃப் டீச்சிங் குறிப்பாக சட்டத்திலே பயன்படுத்துவதற்கு லிபரல் ஆர்ட்ஸ், பொதுவாக லிபரல் ஆர்ட்ஸ் அல்லது சட்டத்திலே பயன்படுத்துவதற்கு மிகச்சிறந்த கற்பித்தல் முறை என்று கொள்ளப்படுகின்றது. அந்த ஒரு உணர்வின் பாற்பட்டு, அந்த ஒரு சிந்தனையின் பாற்பட்டு இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? மிக கவனமாக 2 அணியினரும் கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் என்று தெரியும், மீள வலியுறுத்துவதற்காக சொல்கிறேன். சபையும் தயவு செய்து இந்த தலைப்பை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காம்ப்ளிகேட்டட், ஒரு விதமான அதற்குள் சில நுவான்சஸ் இருக்கின்றது, அதற்குள் சில கஷ்டங்கள் இருக்கலாம். என்ன தலைப்பு? தலைப்பில் 2 பாகங்கள் இருக்கின்றன.
இவ்வவையிடம் கடவுள் இல்லை என்பதற்கான சான்று கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இவ்வவை அச்சான்றை வெளியிடாது. தலைப்பை மீள ஒரு முறை சொல்கின்றேன். இவ்வவையிடம் கடவுள் இல்லை என்பதற்கான சான்று கிடைக்கப்பெற்றுள்ளது. சான்று இருக்கின்றது என்றால் சான்றினுடைய தன்மையை பற்றி இவர்கள் இங்கே பேச மாட்டார். ஒரு எடுகோலை அவர்கள் எடுக்க வேண்டும். சான்று நல்ல சான்று, ஒரு தெளிவான சான்று, பிரச்சனைக்குரிய சான்று அல்ல என்ற ஒரு எடுகோலை எடுத்து வைத்துக் கொண்டு, ஆனால் இந்த அவைக்கு அப்பாற்பட்டு இந்த குழுமி இருக்கின்ற எங்கள் அந்த சான்று என்ன என்பதும் எங்களுக்கு முக்கியமில்லை. சான்று ஏதோ ஒன்று இருக்கின்றது. இந்த அவையினுடைய எல்லைக்கு அப்பால் அந்த விடயத்தை நாங்கள் அனுப்ப மாட்டோம். குரங்கின் கையில் பூமாலையை கொடுக்க மாட்டோம். மக்களை குரங்காக கருதி கொண்டு இந்த சான்றை பூமாலையாக கருதி கொண்டு இந்த தலைப்பு எடுக்கப்படுகிறது. அப்ப இப்பவையிடம் கடவுள் இல்லை என்பதற்கான சான்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அரசு தரப்பு சொல்ல போகின்றது அந்த சான்றை, அந்த உண்மையை இந்த அவை வெளியில் சொல்லார். இவ்வவை அச்சான்றை வெளியிடார். எதிர்த்தரப்பு என்று பாதிக்கப் போகின்றது. இல்லை, அந்த சான்று ஒரு முக்கியமான சான்று, சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய சான்று. அந்த சான்றை நாங்கள் வெளியிடப் போகிறோம். ஆகவே இந்த இரண்டு தரப்புகளும் இன்று பேச வேண்டிய விடயம் இந்த சான்றினுடைய தன்மை பற்றியதல்ல, இந்த சான்று உண்மையானதா பொய்யானதா என்பதனை பற்றியதல்ல. ஏன் இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்த ரீதியாக போனால் அப்படியான ஒரு சான்றை கொண்டு வர முடியுமா என்பதனை பற்றியது கூட அல்ல. கேள்வி என்ன? இந்த சான்றை நாங்கள் வெளியில் விட போகின்றோமா அல்லவா என்ற ஒரு கேள்வி. இந்த அளவில் நான் தலைப்பை அறிமுகப்படுத்தி பிரதம மந்திரியை தன்னுடைய உரையை ஆற்றுமாறு கேட்டு அமர்கின்றேன்.